மனுஷனானு கூட இவங்களுக்கு தெரியாது. தெய்வீக கோயில்கள்ல எங்க போய் நீ ஒரு இது நடந்தாலும் உண்மையா நடந்தா அந்த நிகழ்வுகள் நடக்கும். அதை உணர தெரிஞ்சவன் மாத்திரம்தான் உணர முடியும். தெரியாதவன். ஆனா இந்த மாதிரி முனீஸ்வரன் கோயில், கருப்பசாமி கோயில் இப்படி இருக்கு இல்லையா, இந்த கோயில்ல பூரா இவங்க எல்லாம் கிடா வெட்டுறதோ கோழி வெட்டுறதோ வெட்டிதான் சாப்பாடு கொடுப்பாங்க இல்லையா சாமி. அங்க எவன் ஒருத்தன் விபரீதம் வந்து கலட்டா பண்ணிட்டு இருக்கானோ அவன் தான் அந்த ஜாமி. இவன் சொல்லுவான் பாரு, குடியார குடிமன் குடிச்சுக்கிட்டு வந்து சாப்பிட விடாம கெடுத்துக்கிட்டு இருக்காமா இவன். எல்லாத்துக்கும் அடா விட நீ சாப்பிட விடாம நிறுத்தி எவன் சண்டை விடுறானோ அவன் தான் அந்த ஜாமி. செய்யறது சரியா செய்யாததுனால அவன் சண்டை போட்டுக்கிட்டு நிக்கான். செய்யாததுனால அவன் சண்டை போட்டுக்கிட்டு நிக்கான். இவங்களுக்கு அது உணர மாட்டாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்படி போட்டுட்டு இருக்கான். இது எவ்வளவு பேர் உணர்ந்திருப்பாங்க. இப்ப இங்க இருக்கிறவங்க பெருவாரியா சிறு தெய்வங்களை வணங்கினவங்க என்ன சாமியா, கோழி வெட்டியிருப்பீங்க, ஆடை வெட்டியிருப்பீங்க, எனத்தோ மனுஷனை கூட வெட்டியிருப்பீங்க. இந்த உணர்வுகளை கண்டுபிடிச்சிருப்பீங்களா? புரியுதா? இதுதான் சொல்றது. உண்மையான மனநிலையில இருக்கும் போது உன்னால உணர முடியும். நீ வணங்குற தெய்வத்தை உன்னால காண முடியும். தெய்வத்தை எப்படி பார்க்க முடியும்னா பார்க்கலாம். இருக்கிற இடத்துல நீ சரியா இருந்தா பார்க்கலாம், இல்லைன்னா இல்ல, ஏமாந்து போயிருவ. புரியுதா? திருச்செந்தூருக்கு கூட நம்ம ஒரு தடவை போயிருந்தோம். யாராரு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல, பிச்சாசாமி வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். மத்தியானம் 3 மணிக்கு மணல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா சாமி? அதுல ஒரு சிலர் நாங்க உள்ள போயிட்டு வரோம்னு போனாங்க. சரி போயிட்டு வாங்க மட்டும் நாங்க மணல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தோம். மத்தியானம் 3 மணிக்கு அந்த ஸ்டேட் பவர் எங்க இருந்து வருது? நேர நட்டுக்க 3 சூரிய ஒளினா கூட கிறுக்கு சிரிக்கும் போனா இப்படித்தானே வரணும். என்ன சாமி, நான் 3 மணி 3:30 மணிக்கு சூரியன் இங்க போயிரும்ல, எப்படி நேரம் இப்படி நட்டுக்க எப்படி வந்துச்சு சூரிய ஒளிங்க? புரியுதா? அதை வீடியோ எடுத்துட்டு பார்த்துட்டு கோயிலுக்கிட்ட போயிட்டு வந்தவங்க காட்டினாங்க. ஐயோ நாங்க ஏமாந்து போனோமே, நாங்க இங்கே இருந்திருக்கலாமேன்னு சொன்னாங்க. புரியுதா? அதுதான் உண்மை. நான் எல்லாமே இங்க கூட வந்தவங்களுக்கு மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியும். எந்த ஆலயத்துக்கு போனாலும் பெருவாரியா நான் உள்ள வர மாட்டேன். ஏன்னா உள்ள எனக்கு வேலை இல்லை. இந்த மடப்பேலுக்கு உள்ள வந்து நான் அவங்கள்ட்ட இடத்தை வாங்க போறேன், அவங்க என்ன இடத்தை கொடுக்க போறாங்க. சிவனா கூட இருக்கட்டுமே, திருவண்ணாமலை அண்ணாமலையார்கிட்ட கூட போய் நான் போய் வணங்கணும், நான் போய் வணங்கணும். எப்படி நான் போய் வணங்கணும், அவங்ககிட்ட போய் நான் வர வாங்கணுங்கிற அவசியம் சத்தியமா இந்த முட்டாள்களுக்கு கிடையாது. நீங்க கர்வமா கூட எடுத்துக்கோங்க. ஏன் தெரியுமா? எனக்கு தேவையான அனைத்தும் என் குருநாதர் என் வசம் ஏத்திட்டாரு. இதவே நான் செமக்க மாட்டாம தெரிறேன். இப்படி இவங்கள்ட்ட போய் நான் எடுத்துக்கு வாங்க போறேன். அதனாலதான் கூட வந்து ஆத்தாமைக்கு பொறுக்க மாட்டேன். நீங்க போறவங்க போயிட்டு வாங்கப்பா, நான் எங்க ஓரமா உட்காந்துக்கிருவேன். புரியுதா? இது பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆளு இவ்வளவு மண்டக்கணமா பேசுறாருன்னு கூட இருக்கும்ல. இவ்வளவு மண்டக்கணமா பேசுறான் இந்த ஆளு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்ன கோவிந்தராஜ் 2 பேரும் திட்டுறீங்க, 2 பேரும் சொல்லிட்டு திட்டுங்க. நீங்க வாட்டுக்கு போனவ கூடாது. நான் இருக்கிறத உண்மையா பேசுறேன். புரியல? நினைச்சிட்டு போறான். அவன் நினைச்சதுனால எனக்கு என்ன ஆக போகுது? நான் தான் சொல்றேன்ல, நான் எந்த சிரிக்கும்போது சாமிக்கிட்டையும் போய் எனக்கு வரம் கூடுறா, எனக்கு காப்பாத்துறா கேட்க போற இடத்துல நான் இல்லைன்னே சொல்லிட்டேனே. என்னுடைய பகவான், என்னுடைய குருநாதர் எனக்கு எல்லாமே சகலமும் கொடுத்து வச்சிருக்காரு.
அதனே மூட்டை கட்டி இறக்க மாட்டாம தேடுறேன். இவங்கள்ட்ட போய் வாங்கி நான் என்ன செய்ய சொல்லுங்க? நீங்க தான் அது வேணும் ஆனை வேணும் குதிரை வேணும்னு போறீங்க, போய் கொடுத்தா வாங்கிக்கோங்க பணம் உள்ள அனுப்பிச்சு விட்டுட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல போக வேண்டாம்னு சொன்னா சங்கடப்படுவீங்கல்ல. இங்க வரைக்கும் வந்துட்டும் உள்ள போக விட மாட்டேன்ட்டாரே சாமி, சங்கடப்படுவீங்கல்ல. போயிட்டு வாங்க அனுப்பிச்சிருவேன். இதுதான் பக்தி மார்க்கத்துக்கும் சிவ சித்தாந்த சித்தர்களுடைய நிலைப்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். புரியுதா? கிளாஸால் இங்க இருந்து அடிச்சிருவோண்டோ பாத்துக்கோ, தண்ணி வந்து சேர மாட்டேங்குது, கிளாஸ் வந்து சேரும். புரியுதா? இதுதான் வித்தியாசம். அதுக்காக நீங்க பக்தி மார்க்கத்தை வந்து நீங்க பொய்யா போறீங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அதுவும் விருப்பம், நீ பொய்யா போ நெசமா போ, எனக்கு என்ன போச்சு. அங்க கூட நான் என்ன சொல்றேன், உண்மையா இருக்குன்னு சொல்றேன். எப்படி? அங்க கூட உண்மையாயிரு, உண்மையா இருக்கிற மாதிரி அங்கேயும் ஏமாத்தாத. அது இன்னும் மனுஷனை விட தெய்வங்கள் இன்னும் மோசமானவங்க. தெய்வங்கள் மனுஷனாவது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சாக போல நம்ம போய் நிக்க வேண்டியது வரும்னு கொஞ்சம் நினைக்க வேண்டியது வரும். தெய்வங்களுக்கு அந்த எண்ணமெல்லாம் இருக்காது. உங்களை விட மோசமான வஞ்சகம் பிடிச்சவங்க தெய்வங்க. புரிஞ்சதா? பழி வாங்குறதுல நம்பர் 1 அவங்க. புரிஞ்சுக்காங்க. அதுக்குதான் சொல்றோம், ஏதாவது பிடிச்சுன்னா ஒன்ன பிடிச்சு போடா, மூளைக்கு இருக்கிறதெல்லாம் பிடிச்சிட்டு போகாத, எல்லா பேரும் சேர்ந்து ஒன்னு ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றோம். நம்ம 6 மாசம் முருகன் கோயிலுக்கு போக வேண்டியது, 6 மாசம் மாரியம்மா கோயிலுக்கு போக வேண்டியது, 6 மாசம் சிவன் கோயிலுக்கு போக வேண்டியது, எவனும் ஒண்ணும் செய்ய மாட்டான். கடைசியில நீ தெருவுல தான் போகணும். புரியுதா? எந்த தெய்வத்தினால ஒரு தெய்வத்தை முழுசா நம்பி பயணம் பண்ணு. நம்ம சொல்றதுல அதுதான், நம்பி பயணம் பண்ணு. அதுக்காக நீ போய் பயணம் பண்ண விட 10 நாளையில ஒண்ணு அவன் குபேரன் ஆக்கிடுவான்னு நினைச்சு போகாத. 10 வருஷம் ஆனாலும் சரி அவனை நம்பு, 20 வருஷம் ஆனாலும் அவனை நம்பு. உனக்கு காலம் கனியிற அன்னைக்கு தான் அவன் வந்து அதுக்கான வேலையை செய்வான், எந்த தெய்வமா இருந்தாலும். ஏன்னா உன்னோட எதிர்பார்ப்பு நீ எப்படி போற? உன்னை விட நீ 5 அடி இருக்கிறேன்னா நீ 20 அடி 30 அடி உயரத்துக்குள்ள எதிர்பார்த்து போறாங்க, எனக்கு ஏத்தி விடுன்னு. புரியுதானே சொல்றது? ஏன்னா இவனுக்கு கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டான், பிறக்கும் போதே வாங்கிட்டு வந்துட்டான். இப்ப வந்து 30 அடி உயரத்துல கேட்கான, இவனுக்கு எங்க இருந்துடா கொடுக்க? அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான், எனத்தாவது ஒண்ணு கொடுக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவன் அந்த இடத்துல வாரானா இல்லையான்னு பாப்போம்னு சொல்லி. சரியா?